ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த வாரத்தில் 2 முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் 2ம் தனிப்பட்ட சம்பவங்களாக ஊடகங்களில் அது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் அது அப்படி அல்ல என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவ கூட்டம். அந்த கிறிஸ்தவ கூட்டத்துக்கு போயிட்டு அங்கே நம்ம வன்னியரசு இப்போ மந்திரியாக இருக்கக்கூடியவர் பேசும்போது, முஸ்லீம்களை பல விஷயங்களுக்காக வக்ஃப் திருத்த சட்டத்துக்கு எதிராக எல்லாம் போராடிய சமயத்தில் நீங்கள் அவர்களுடன் இணைந்து போராடவில்லை. மத்திய அரசு உங்களுக்கு எதிரான அரசு. இன்னைக்கு துலுக்குனுக்குள்ள சொத்தை பிடிங்கினது மாதிரி நாளைக்கு அது உங்கள் சொத்தை பிடுங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால நீங்க ஒரு போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி மத கலவரத்தை தூண்டும் வழியாக வன்னியரசு பேசினார். ஆனால் வன்னியரசுக்கு மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இதை நம்ம ஒரு பாட்டம் நோட்டாக இந்த பேச்சில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, துலுக்கம் இந்தியாவுக்கு எதிராக, அதாவது இந்திய அரசுக்கு எதிராக போராடிய நேரத்தில் நீங்கள் ஏன்டா அவங்க கூட சேரலை போராட்டத்துக்கு, அதனால துலுக்கனும் கிறிஸ்தவனும் சேர்ந்து இந்திய அரசுக்கு எதிராக போராட வேண்டும். இது அவர் சொல்கிற ஒரு கருத்து. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ தமிழ்நாட்டில் இன்னொரு அமைச்சர் இருக்கார், சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருக்கார். அவர் பேர் ஷாஜஹான்னு பேர். அவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்தவர். அவர் இப்போ என்ன ஒரு கோரிக்கை வச்சிருக்கார் அப்படின்னு சொன்னோன்னா, கோரிக்கையில் அவர் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார். என்னென்னா, 25 ஆண்டுகள் சிறைவாசம் இருந்தவர்களுக்கெல்லாம் விடுதலை கொடுக்க வேண்டும். அப்போ இந்த 25 ஆண்டுகளாக சிறையில் இருப்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, இதில் பெரும்பான்மையானவர்கள் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டவர்கள் தான் இந்த ஜெயிலில் இருக்காங்க. அதாவது இந்த கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு, இந்த ரயில் குண்டு, தொடர் பயங்கரவாத நடவடிக்கை, இந்த மாதிரி விஷயத்தில். அப்போ இதற்கான முன்னெடுப்புகளை இந்த அரசு செய்து வருகிறது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் இப்போ லேட்டஸ்டாக கொடுத்துருக்கார். இது ஏற்கனவே இந்த மாதிரியாக பயங்கரவாதிகளெல்லாம் வெளியில் கொண்டு விட்டாச்சு அப்படின்னா பெரும் கலவரம் ஏற்படும் என்பது நாம் சொல்லி கொண்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இடையில என்ன, இதுக்கு முன்னாடி கோவை குண்டுபிடிப்பின் நாயகன்னு சொல்லக்கூடியது பாஷா. இப்போ பாஷாவை பொறுத்தளவில் எப்படின்னு சொன்னால், அந்த ஆள் ஜெயிலில் இருந்த காலத்தில் மட்டுமே 100 சில்லற தரம் பரோலில் வெளியில் வந்திருக்கார். அப்போ இந்த பரோலில் அவர் இருந்த நாட்கள் குறைவா, ஜெயிலில் இருந்த நாட்கள் குறைவா அப்படிங்கக்கூடிய கேள்வியே அன்னைக்கு நம்ம முன்வைத்தோம். ஸோ அப்போ இதே மாதிரி இன்னைக்கு இவர் ஷாஜஹான் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, எலெக்ஷன் டைத்தில் இந்த 2 months சில பரோலெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் நம்ம மறுபடி நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் இப்போ ஷாஜஹான் பேசியிருக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த வெடிகுண்டு வைத்தவனுக்குள்ள அந்த மரண ஊர்வலத்துக்கு அன்றைக்கு இருந்த ஸ்டாலின் அரசு பாதுகாப்போடு ரொம்ப சௌரியமாக பண்ணி வச்சாங்க. அந்த ஊர்வலத்துக்கு அப்புறம் பல கோஷங்கள் எல்லாம் கூட பல இடங்களில் எழுப்பப்பட்டன. திண்டுக்கல் மாதிரி உள்ள இடங்களில் கூட பாஷா வழியை பின்பற்றுவோம்னெல்லாம் பலர் கோஷம் போட்டார்கள். இதெல்லாம் திமுக ஆட்சியில் நடந்தது. இன்றைக்கி இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இன்றைக்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தாவேக அரசும் செய்கிறது. சரி, அப்போ இந்த ஷாஜஹான் விஷயம் ஒன்று. அதாவது என்ன அப்படின்னா, இந்த சிறைவாசிகள் விடுதலை. அதே நேரத்தில் அவரே இன்னொரு விஷயம் சொன்னார், நாங்கள் வக்ஃபு சட்டத்தை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கார். அதே நேரத்தில் வக்ஃபில் நடக்கக்கூடிய ஊழல்களை காரணம் காட்டி நீ இங்கே என்னெல்லாம் தப்பு நடந்திருக்கு, அதற்காக சில முஸ்லீம்கள் போராட்டம் நடத்தப் போகிறோம் என்ற அறிவிப்பும் வந்திருக்கிறது. அப்போ இவ்வளவுத்துக்கு அப்புறமும் இப்போ திருப்பரங்குன்றம் விஷயம் வந்த உடனே இப்போ இதுக்கு அந்த நிர்மல்குமார் அப்படிங்கிற அமைச்சர் என்ன சொன்னார்னா, 2 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அந்த நடைமுறை தான் பின்பற்றப்படும்னு சொல்லி திமுகவோட ஸ்டாண்டு தான் எங்கள் ஸ்டாண்டுங்கக்கூடியதை சொல்லியிருக்கார். அப்படின்னா ஹிந்துக்களுக்கு திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றும் அனுமதி மறுக்கப்பட போகிறது, இதுதான் எங்களுக்குள்ள நிலைப்பாடு. அதனால் தீபத்தூணில் மேலே தீபம் ஏற்றுவதற்கு நீதிமன்ற தீர்ப்பிருந்தும் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கக்கூடியதையும் இந்த அரசு சொல்லியிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா, முஸ்தபா அப்படிங்கக்கூடிய 2 அமைச்சர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள், இவங்க நாங்கள் சனாதன தர்மத்தை ஒழிக்கக்கூடியதும் எங்கள் கொள்கை என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இதில் காமனாக இருக்கக்கூடிய விஷயம் 2. ஒன்று ஷாஜஹான் விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலைக்கான
அடித்தளத்தை நாங்கள் அமைத்து நாங்கள் செயல்படுத்த போகிறோங்கிறதில் மிகவும் தெளிவாக இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு, வன்னி அரசு கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக போராட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ இதில் ஒரு மீட்டிங் பாயிண்ட் மட்டும் நம்மளால் தெளிவாக தெரிகிறது என்ன அப்படின்னா, இஸ்லாமிய பயங்கரவாதத்தை ஆதரிப்பதற்கு ஒரு அமைச்சர், அதே நேரத்தில் என்ன அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவ அடிப்படைவாதத்தை வளர்ப்பதற்கு இன்னொரு அமைச்சர், ஏற்கனவே சுவிசேஷ சபையாக பிரபாகர் சபையை நடத்தி வருகிறார். அப்போ இந்த ஒரு போக்கு நமக்கு எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னால், வரக்கூடிய காலங்களில் ஒரு ஒருங்கிணைந்த கிறிஸ்தவ முஸ்லீம் போராட்டம் இல்லை அப்படின்னா ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி இங்கே ஒரு மத மோதலை உருவாக்குவதற்கு தாவேகா அரசு தயாராகி கொண்டிருக்கிறது. மத மோதல் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் இது வெளிப்படையாக வராது. சட்ட ரீதியாக என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் இவங்க செய்ய போகிறாங்க. ஆனால் சட்டத்துக்கு புறம்பாக செய்வார்கள். ஆட்சி இருப்பதனால் அதை இவர்கள் கண்டுகொள்ளப் போவதில்லை. இப்போ தமிழகத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம இந்த நேரத்தில் இதே மாதிரியான ஒரு வேலை இப்போ இலங்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இதை கவனிக்கணும். ஆனால் இலங்கையில் நடக்கிறதுல இன்னும் ஒரு சர்வதேச சதியும் இணைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இலங்கையில் என்ன நடக்குதுன்னா, இப்போ இந்த ஈஸ்டர் பாம்பிங் நடந்தது முன்னாடி. அந்த ஈஸ்டர் பாம்பிங்கில் சம்பந்தப்பட்ட வழக்கில் சுரேஷ் சலே அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரியும் அந்த சதித்திட்டத்தின் பின்னணியில் இருந்தார் என்று அவரை இப்போ இருக்கக்கூடிய அரசு கைது செய்திருக்கிறது இலங்கையில். அவர் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் நான் தொடர் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் ஜெயிலில் இருந்துன்னு அவர் அறிவிச்சிருக்காரு. அப்புறம் இன்னொரு காவல்துறை அதிகாரியும் அந்த வழக்குக்குள் கொண்டு வருவதற்காக முயற்சி நடக்கிறது, என்ன எப்படி கொண்டு வரலான்னு அந்த அதிகாரியும் இப்போ போர்க்கொடி தூக்கி இருக்கிறார். ஸோ இது நடக்கும்போது என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய பௌத்த அமைப்புகள் சுரேஷ் சலே திட்டமிட்டு பழிவாங்கப்படுகிறார் அப்படின்னு அந்த அமைப்புகள் இப்பொழுது களமிறங்குகிறார்கள். அந்த அமைப்புகள் களமிறங்கக்கூடிய இந்த நேரத்தில் நீதி கிடைக்க வேண்டும் என்றால் மீண்டும் ராஜபக்சேயின் ஆட்சி வர வேண்டும்னு ராஜபக்சே ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ அந்த இஷ்யூவை பௌத்தர்கள் வெர்சஸ் தமிழர்கள் என்று மாற்றி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பின்னணியில் நீங்கள் பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னால் யார் யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே இன்றைக்கி இலங்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு இந்தியாவுக்கு உள்ள தொடர்பு கொடுத்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா, இந்த நேரத்தில் அகில சிலோன் மக்கள் காங்கிரஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பை சார்ந்த எம்பி, அவர் பேர் ரிஷாத் பத்யுதீன் அப்படின்னு பேர். இந்த ரிஷாத் பத்யுதீனை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இவர் இந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்பில் இவர் கொஞ்ச நாள் சிறையில் இருந்தார். அவர் அதுக்கப்புறம் இலங்கையில் இருந்த ஒரு அரசு அவரை அந்த விழுக்கையிலிருந்து விடுவித்தார்கள். அவர் இப்போ என்ன பதிவை போடுறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நீதிமன்றத்தில் தான் அவரை நிறுத்தணும், ஆனால் நீங்கள் அந்த காவல்துறை அதிகாரிகளை வேறு காரணங்களை சொல்லி அவரை நீதிமன்றத்துக்கு கொண்டு வராமையே அவரை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை நாம் கைவிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த பத்யுதீன்கக்கூடியவர் ஒரு பதிவை போடுறார். இந்த பத்யுதீன் இந்த பதிவை போடக்கூடிய நேரத்தில் இந்த பத்யுதீனுக்குள்ள அமைப்புக்கு நேர எதிராக, அதாவது எதிர் அணியில் செயல்பட்டு கொண்டு இருப்பது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ். அப்போ இந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸிலிருந்து இன்னொருத்தர் யார், அவர் பேர் என்னன்னா ராஃப் ஹக்கீம்ங்கக்கூடியது அவர் பேர். இந்த ராஃப் ஹக்கீம்ங்கக்கூடியவர் அவர் இந்த நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் இப்போ வேற ஒரு பதிவை போடுறார். என்ன போடுறாருன்னா, விஜயவீரா ஜஹ்ரான் ஹாஷ்மி இவங்க பிள்ளைகளை எல்லாம் பாதுகாத்தது போல் பிரபாகரனின் பையனை ஏன் உங்களது இலங்கை அரசு காப்பாற்றவில்லைங்கிற மாதிரி அவர் ஒரு பதிவை இப்போ போடுறார். அப்போ இதிலிருந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு சொன்னால், ரிஷாத் பத்யுதீன்ங்கக்கூடியவர் ஜஹ்ரான் ஹாஷ்மியோட சம்பந்தப்பட்ட வழக்கில் கைது செய்யப்படுகிறார். இப்போ ஜஹ்ரான் ஹாஷ்மியோட பிள்ளைகள் எல்லாம் இந்த அரசு பாதுகாத்தது, அதே நேரத்தில் நீ ஏன் பிரபாகரன் பையனை பாதுகாக்கலை அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பதிவு போடுறார். இவர் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ். ஆனால் இவருங்க ரெண்டு பேரும் இரண்டு துருவங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய உள்ளூர் பாலிட்டிக்ஸில். அப்போது என்ன, நான் ஏற்கனவே நான் சொன்னேன், இப்போ அங்கே இருக்கக்கூடிய துலுக்கர்களையும்
அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களையும் ஒருங்கிணைத்து பௌத்தர்களுக்கு எதிராக அவர்கள் இருவரையும் அங்கே அடையாளப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து வேறு மாதிரியாக தமிழர்களுக்கு எதிரான பௌத்தர்கள்னு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும். இதை வச்சு கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் பயன்படணும். இதற்கு பின்னாடி பாகிஸ்தானும் சீனாவும் வேலை செய்து கொண்டிருக்கிறதுன்னு எனக்குள்ள பழைய பதிவில் நான் சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்க, இப்போ நான் சொன்ன விஷயங்களுக்குள்ள ஆதாரங்கள் எப்படி வருது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இப்போ கல்முனைன்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த கல்முனைங்கக்கூடிய பகுதியில் அசார் வித்யாலயான்னு ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒரு நிகழ்ச்சியில் சீஃப் கெஸ்டா அங்கு இருக்கக்கூடிய சீன தூதரகத்தின் உள்ள ஒரு அதிகாரியான ஜி ஜென்ஹாங் அப்படிங்கக்கூடியவர் கலந்துக்கிறார். அப்போ இந்த ஜி ஜென்ஹாங் கலந்துக்கக்கூடிய இந்த கல்முனை அசார் வித்யாலயா இந்த நிகழ்ச்சியில் கெஸ்ட் ஆஃப் ஆனராக யார் கலந்துக்கிறாங்கன்னா எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லா அப்படிங்கக்கூடியவர் கலந்துக்கிறார். இந்த எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லாவுக்கும் ஐஎஸ்ஐக்கும் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐக்கும் தொடர்பு உள்ளது அப்படிங்கக்கூடியதை எனது கடந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இப்போ இவரும் இந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த பள்ளிக்கூடத்துக்கு உதவிகள் வழங்கக்கூடியது சீன தூதரகம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீனா பாகிஸ்தானுக்குள்ள தொடர்பு எந்த அளவு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இதே கல்முனையில் முன்னாடி டெபுட்டி மேயராக ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் ரஹ்மத் மன்சூர்னு பேர். அவர் வந்து இதே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், இந்த ஹிஸ்புல்லா எந்த கட்சியை சேர்ந்தவர் அதே கட்சியை சேர்ந்தவர் தான் அவரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஃப் ஹக்கீம் அவரும் வந்து இதே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை சேர்ந்தவர். அப்போ இவங்களுக்கெல்லாம் இவர் வந்து இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ரஹ்மத் மன்சூர் அவர் வந்து ரஹ்மத் ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பை நடத்தி வருகிறார். இந்த ரஹ்மத் ஃபவுண்டேஷனுக்கு பாகிஸ்தான் ஹை கமிஷன் இப்பொழுது உதவி செய்து வருகிறது அப்படிங்கக்கூடிய செய்தியும் பார்க்கணும். இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அரசியல் கட்சிக்கு டைரெக்டாக வந்து வேற ஒரு நாட்டோட ஹை கமிஷன் உதவி செய்ய முடியாது. ஆனால் இந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவங்க வேற பல தொண்டு நிறுவனங்களுக்கு கூடிய பேரில் பல நாடுகள்ல இருந்து பணத்தை வாங்கி வெவ்வேறு நாடுகள் அவங்க வேலைகளை இந்த மாதிரி செய்யக்கூடியதுங்கிறது உலகம் முழுவதும். ஏன்னா நம்ம நாட்டிலே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். இப்போ இந்த ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷனுக்கு வந்து எங்குங்கிறதெல்லாம் பணம் வந்தது அப்படிங்கக்கூடிய சர்ச்சையெல்லாம் நம்ம ஊரில் வந்ததை நம்ம பார்த்தோம். ஏன்னா அதில் சோனியா காந்தி எல்லாம் ட்ரஸ்டியாக இருந்தாங்க. இதெல்லாம் முன்னாடி பார்த்துருக்கோம் நம்ம நாட்டில். இப்போ அதே மாதிரி இப்போ அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரஹ்மத் ஃபவுண்டேஷனுக்கு பாகிஸ்தான் ஹை கமிஷன் உதவி செய்கிறது. இந்த சூழலில் நம்ம இன்னொரு விஷயத்தை கூட கவனிக்கணும். ஒரு 3 பாகிஸ்தானுக்குள்ள போர்க்கப்பல்கள் இலங்கையில் வந்து இப்போ ஆங்கர் பண்ணியிருக்காங்க. ஆங்கர் பண்ணி அவங்க சில பயிற்சிகளிலும் ஈடுபட்டுட்டு அந்த கப்பல்கள் பாகிஸ்தானுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அது என்னென்னா பிஎன்எஸ் தைமூர், பிஎன்எஸ் அஸ்லத், இது ரெண்டும் அவங்களுக்குள்ள போர்க்கப்பல்கள். இதை தவிர ஹேங்கார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள சப்மெரைனும் இன்றைக்கி வந்து இலங்கையில் வந்து அங்கே பயிற்சி எடுத்து விட்டு சென்றிருக்கின்றன அப்படிங்கக்கூடிய செய்தியும் நம்ம இதோட சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு சைனா பாகிஸ்தான் ஆக்சஸுக்குள்ள கடுமையான பிடியில் இன்று இலங்கை சிக்கி இருக்கிறது இருக்கக்கூடியதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதே நேரத்தில் எதை கவனிக்கணும் அப்படின்னா, யாழ்ப்பாணத்தில் சங்கிலியன் பூங்கா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த சங்கிலியன் பூங்காவில் சீன புத்தக கண்காட்சிக்கு வந்து இப்போ வந்து அங்கே உள்ள உள்ளூர் அரசு வந்து அனுமதி கொடுத்திருக்கிறது. இதுக்கு முன்னாடி வர யாழ்ப்பாணத்துக்குள்ள யூனிவர்சிட்டிலேயோ இதுலேயோ சீனாவில் உள்ள எந்த விஷயத்தையும் உள்ளே விட்டது கூட கிடையாது. யூனிவர்சிட்டிலேயே இது ஊரையாவது விடுங்க ரெண்டாவது. ஆனால் இப்போ கடந்த காலத்தில் யூனிவர்சிட்டியிலேருந்து கூட ஒரு சைனீஸ் டெலிகேஷன் வந்து போன விஷயத்தை கூட இதே ஸ்ரீ டிவியில் நான் சொல்லியிருந்தேன். அப்பவும் இதே விஷயத்தை தான் நான் சொன்னேன். பாகிஸ்தான், சீனா இவங்க மறுபடியும் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். மறுபடியும் எல்டிடி மாதிரி ஒரு அமைப்பை இவங்க ரிவைவ் பண்ணி பயங்கரவாதத்தை அங்கே வச்சு அதை வைத்து தமிழகத்திலேயும் இங்கே மாதிரி ஒரு பேஸை செட் பண்ணி இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக பாகிஸ்தானும் சீனாவும் முனைகிறது. அது மட்டும் இல்லாமல் எனக்குள்ளே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், 370க்கு அப்புறம் காஷ்மீர் செக்யூர் ஆகிடுச்சு. இப்போ பெங்கால், அஸ்ஸாம் பிஜேபி வெற்றியினால் இப்போ அந்த பக்கமும் செக்யூர் ஆகிடுச்சு. அதனால் அநேகமாக தென்னகம்தான் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்க போகிறது என்பதை எனக்குள்ள போன வீடியோலையும் சொன்னேன். இப்போ நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மறுபடியும் இது உறுதியாக இருக்கிறது. ஏன்னா இப்போ சீனாவுக்கு வந்து அங்கே வந்து சங்கிலியன் பூங்காவில் வந்து ஒரு புத்தக கண்காட்சிக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு இருக்கிறதுங்கக்கூடியது நம்ம வந்து உண்மைக்குமே
இந்தியா வந்து இதை கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். இப்போ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இலங்கை பார்லிமெண்ட்டில் ஒரு எம்பி பேசும்போது இலங்கையில் மறுபடி புலிகள் அமைப்பு வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள்ங்கிற மாதிரியும் பேசியிருக்கார். இதுவும் அங்கே நடந்திருக்கு. இப்போ இலங்கை பாராளுமன்றத்தில் இவர் பேசக்கூடிய நேரத்தில் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே கச்சத்தீவுடன் சேர்ந்து வடக்கு இலங்கையும் நீங்கள் மீட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ராமநாதன் அர்ஜுனன் அப்படிங்கக்கூடிய ஒரு எம்பி அங்கே உள்ளவர் அந்த நாட்டில் இருந்து பேசினார். விஜய் ஆட்சி வந்த உடனே அவரை வந்து தமிழகத்தில் அழைத்து அவரை பேச வைத்தார்கள் அப்படிங்கக்கூடிய செய்தியும் நம்ம பார்த்தோம். அவரும் வன்னியரசின் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள கூட்டத்தில் தான் கலந்து கொண்டார். அங்கே வந்து இதே மாதிரி எல்டிடிக்கு ஆதரவான விஷயங்களை எல்லாம் பேசினார். வன்னியரசு உங்களுக்கு தெரியும், எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் எப்படியெல்லாம் இங்கே இருந்த கடத்தல் வேலைகளுக்கெல்லாம் நான் எப்படி எல்டிடிக்கு உதவி செய்தோம்னு அவர் வீடியோ போட்டவர் எங்கக்கூடியது நமக்கு தெரியும். வந்த இந்த அர்ஜுனன் ராமநாதன்கக்கூடியவர் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டில் வந்துட்டு நம்ம நாட்டில் அரசியல் பேசினதுக்கப்புறம் கூட அவர் இந்த நாட்டிலிருந்து அந்த நாட்டுக்கு அவர் நியாயத்துக்கு என்ன பண்ணியிருக்கணும்னா அவரை வண்டி ஏற்றி அனுப்பிச்சி விட்டுருக்கணும். அதையும் நம் நாட்டு அரசு செய்யவில்லை. அவர் வந்து செக்ரட்டேரியட்டில் வந்து ஆதவர்ஜுனாங்கக்கூடிய தாவேகா மந்திரியும் ராஜமோகன்கிற மந்திரியும் சந்தித்து அவர் இந்த மாதிரி பேசினார். எந்த நடவடிக்கையும் தமிழக அரசு எடுக்கவில்லை அப்படின்னு சொன்னாலும் இந்த வெளிப்படை அப்போ ஸ்ரீலங்காவில் வந்து மீண்டும் இந்த ஒரு பயங்கரவாதத்தை தூண்டக்கூடிய சீன பாகிஸ்தான் பின்னணிக்கு ஆதரவாக இந்த தமிழகத்தில் உள்ள அரசு செயல்பட்டு வருகிறது. இதோடு நம்ம இப்போ நான் போன வீடியோவில் நான் சொன்ன விஷயத்தை நான் இப்போ மறுபடியும் நினைவு கூற விரும்புகிறேன். இப்போது அதில் நான் காணித்த ஃபோட்டோவே இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறோம். இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இந்த சீன வெளியுறவுத்துறை அதிகாரியுடன் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இவர் நம்ம அமைச்சர் ஷாஜஹானோட இருக்கார். இன்னைக்கு இலங்கையில் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பத்யுதீன் இன்னைக்கு அங்கே வந்து இந்த சுரேஷ் சாலைக்கு எதிரான விஷயத்தில் பேசக்கூடியவர், அவர் இந்த பத்யுதீனோட இருக்கார். ராஃப் ஹக்கீம் பிரபாகரன் பையனுக்கு ஏன் நீங்கள் இது பண்ணல, அவங்களுக்கு பண்ணினீங்களேன்னு பேசக்கூடியவர், அவர் இன்று அமைச்சர் ஷாஜஹானுடன் இருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இலங்கையிலையும் தமிழ்நாட்டிலையும் ஒரே மாதிரியான ஒரு போக்கு இந்த பயங்கரவாதத்தை தூண்டுவதற்கு பயங்கரவாத அமைப்பு ஆதரவாளர்களுக்கு நடக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாகிஸ்தான் சைனாவுக்கு என்ட்ரி பாயிண்ட் இனிமேல் தென்னகம்தான். இதை இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் நீங்கள் எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதன் ஆபத்து என்ன என்பதை நம் நாட்டின் பாதுகாப்பு அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இப்படி ஒரு தேசத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இலங்கையிலே இருக்குது, சைமல்டேனியஸாக தமிழ்நாட்டிலையும் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அரசு அதற்கு சாதகமாக இருக்கிறது. இந்த சூழலில் நம்ம முதல்வருக்கு எல்லா முதல்வர்களுக்குமே எப்படின்னா மாதத்துக்கு ஒரு தரம் இல்லைன்னா மாதத்துக்கு 2 தரம் இன்டெலிஜென்ஸ் ஐஜி வந்து ஒரு ரிப்போர்ட் அனுப்புவார். அந்த ரிப்போர்ட்டில் வந்து ஜென்ரலாக அதாவது மினிஸ்டர்ஸ், டாப் அஃபீஷியல்ஸ் இவங்களை பற்றின சில செய்திகள் முதல்வர் பார்வைக்கு மட்டும்னு அனுப்புவாங்க. இப்போ என்ன தமிழ்நாட்டில் நடக்கிறதுனா இந்த செய்திகளை யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா முதல்வருக்கு எலெக்ஷனுக்கு இதுக்கு அதாவது இந்த ஐபேக் எப்படி திமுகவுக்கு பண்ணிச்சோ அதே மாதிரி விஜய்க்கு ஒருத்தர் பண்ணார். அவர் பேர் ஜான் ஆரோக்கியசாமி. அவர் பார்வைக்கு இந்த விஷயங்கள் செல்கின்றன. ஒரு மூத்த அமைச்சரின் பார்வைக்கு அது செல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மூத்த அமைச்சர் பேர் யார் என்னங்கிறது குறிப்பிடப்படவில்லை. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா சிஎம் செக்யூரிட்டியில் உள்ள ஒரு ஆஃபீஸருக்கும் இந்த விஷயம் போகுது. அவங்க இன்னும் சொல்ல போயாச்சுன்னா இந்த ரிப்போர்ட்டெல்லாம் அவங்க வாட்ஸ்அப்லேயே இது பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய மெசேஜுங்கக்கூடியது எப்படி வேண்டுமென்றாலும் பகரப்படலாம். இல்லைன்னா அதை நீங்கள் வந்து நாளைக்கு அந்த செய்திகளை நீங்கள் இன்றைக்கி ஹேக் பண்ணி கூட வெளியில் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அப்போ எந்த அளவு சிஎம்முக்கு போகக்கூடிய ஒரு முக்கியமான கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் கூட இன்றைக்கி எந்த அளவு பாதுகாப்பற்ற நிலைக்கு
எல்லாருக்குள்ள கன்சம்ஷனுக்கும் போவதற்கான, வெளியில் லீக் ஆவதற்காக உள்ள ஏற்பாடுகள் அனைத்தும் இன்று அரசில் இப்போ இருக்கிறது. இங்கக்கூடியதை பார்க்கும்போது நாளைக்கு இந்த இன்ஃபர்மேஷனை வேற நாட்டில் உள்ளவர்கள் பயன்படுத்தி அங்கே எப்படி அஃபீஷியல் லெவல்லலாம் அவங்க ஊடுருவி செயல்படுகிறார்களோ அந்த மாதிரி தமிழகத்தில் ஏன் செய்ய மாட்டார்கள்? இதை முதல்வர் கவனத்தில் ஏன் இதுவரை எடுத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கக்கூடிய கேள்வியும் வருகிறது. அதனால ஏற்கனவே இருக்கிறதுல அமைச்சர்களே இந்த மாதிரி தேசிய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாத அளவில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் அமைச்சர்கள் ஆக்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அதுவும் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள் இப்படின்னெல்லாம் நீங்கள் ஒரு சிஸ்டம் வச்சுருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி இந்த அரசு இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த அந்நிய சக்திகளுக்கு இந்த நாட்டை காட்டி கொடுக்கக்கூடிய வேலையை தெரிந்து செய்கிறதா, இல்லை என்றால் தெரியாமல் செய்கிறதா அப்படிங்கக்கூடிய கேள்வி எழுகிறது. மத்திய உள்துறை அமைச்சகம் இதை பற்றி கொஞ்சம் கவனமாக ஆராய்ந்து இதில் இருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்ய வேண்டும். இது இந்த தேசத்துக்கு ஒரு பெரிய தேசத்தின் பாதுகாப்புக்கு இது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் என்று எச்சரிக்கிறேன்.